இல்லையா? தேவன் நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த வாதத்திலே இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வந்து கொண்டு இருந்தாலும் தேவன் இந்த மாதத்தில் உள்ள நல்ல வார்த்தைகளை தர தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதை கேட்ட வண்ணமாக அல்ல, அதன்படி செய்து பார்ப்போம். தேவன் நல்ல ஒரு தாக்கத்தை தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசத்திலே கடைபிடித்து வேதம் தெளிவாக நல்ல காரியங்களை சொன்னாலும், நல்ல சிந்தனைகளை சொன்னாலும், வேதம் நல்ல நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உலகத்திலே சோர்வுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. ஆனால் எல்லாத்தை விட பரலோக சந்தோஷம் மிகுதியாக உண்டு. ஆனால் நாம் பரலோக சந்தோஷத்தை பார்க்க வேண்டுமானால் நான் பூமியை இழந்தாக வேண்டும். நான் பூமியிலே நான் வாழ்ந்த நாட்களை மறைக்கப்பட வேண்டும். நான் பூமியிலே என்ன செய்தேன், பூமியிலே என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்த்தோமானால் இது நம்மளோடு வருவது அல்ல. ஆனால் மிகுந்த சந்தோஷம் இருக்க வேண்டுமானால் வேதத்திலே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று வேத எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு பூமியிலே சந்தோஷம் என்பது எழுதப்படவில்லாத ஒரு பொருளாய் இருக்கிறது. எந்த வீட்டை எடுத்தாலும், எந்த நாட்டை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்குமா, அந்த விடுதலை கிடைக்குமா என்று சிந்தனைகள் இருந்தாலும் அந்த விடுதலைங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி எது செய்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு இன்பமான காரியங்கள் செய்தாலும் அற்ப சந்தோஷம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு திருப்தியான சந்தோஷம் இருக்காது. அதனால்தான் பிலிப்பியர்ல அடியான் எழுதியிருக்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த சந்தோஷமாக வேண்டுமானால் நான் பூமியிலே மரணத்தை சந்திக்க வேண்டும். பூமியில என்ன செய்யணும்? மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நான் தலைப்பாகவே எடுத்திருக்கிறேன், கிறிஸ்தவர்களுடைய மரணம் எப்படிப்பட்டது, கிறிஸ்தவருடைய மரணம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு எப்படி சாவுறாங்க, பலவித ரூபத்துல சாவுறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு சாவு, அது யாரை சார்ந்து இருக்கும், அது யாரோடு சார்ந்து போகும் என்று சிந்திக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் பார்க்க வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷன் மரணத்தை பத்தி பேசினாக்க எல்லாத்துக்கும் வாயை திறந்து சிரிப்பாங்க. சிரிப்பாங்களா? மரணத்தை பத்தி பேசினா, மரணத்தை பத்தி பேசினா சிரிப்பாங்களா? உனக்கு வேற செய்தியே இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நாங்க வாழன்னு உட்கார்ந்து இருக்கோம், நீ சாவை பத்தி பேசுற. மனிதன் எத்தனை வருடம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. வேதத்திலே 2 பேருடைய வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏனோக்கு, 2 எலியா. இவங்க 2 பேர் தான் மரணம் இல்லாமல் வானத்துக்கு போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்ள வந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்புதான் அவர் பரலோகம் போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு அந்த மரணம் தேவைப்படுமானால் கிறிஸ்தவர்களுக்கு மரணம் தேவையா தேவையில்லையா? அப்ப இந்த செய்தி தேவையா தேவையில்லையா என்று சிந்தித்து பார்த்தோமானால் இதுதான் ஒரு நாளைக்கு நான் ஒரு வீட்டிலே போய் சொல்லுவேன். நான் காலையிலே கண்ணை மூடிக்கொண்டு இப்படி திறக்கும் பொழுது, இப்பெல்லாம் விட்டுட்டேன். ஏனென்றால் கண்ணை திறந்தோடனே இன்னைக்கு பார்க்க கொடுத்த ஜீவனுக்காக நன்றி சொல்வேன், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்ணை திறந்தாதான் ஜீவன், கண்ணை திறக்கலன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம்.
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைகள் மாறி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் பலவித காரணங்கள் உண்டு, சிந்தனைகள் உண்டு. அந்த மரணம் வருமானால் அந்த மரணத்தை யார் சந்தோஷமா எடுத்துக்குவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமா எடுத்துக்க முடியுமா? திடீர்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு பத்தியுடைய அம்மா இறந்ததை பார்க்கும் பொழுது பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அவருக்கு பாட்டு மேல உள்ள தாகங்கள் இருந்தாலும் தாய் மேல உள்ள பாசத்தினால அந்த பாட்டு பாடும் பொழுது என்ன வந்துச்சு? கண்ணீர் வந்தது. அப்ப பாருங்க, நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. என் தாய் இறந்திருந்த பொழுது கூட வரக்கூடிய மாரியம்மா வீட்டுல அன்னைக்கு பிரேயர் நடத்திட்டு தான் நான் போனேன். அது ஒரு சாட்சியாவே சொன்னேன். இந்த நேரத்தில் கூட நீங்க வந்திருக்கிறீங்களே, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனால் நான் மரிக்காமல் இருக்க வேண்டுமானால், மரணத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கீழே தான் எல்லாரும் ஒழுங்கி, இயேசு கிறிஸ்துக்கு மேல யாருமே கிடையாது. அம்மாவா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர், எப்படியாப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் இயேசுக்கு கீழே தான் மட்டும். ஆனால் இயேசுக்கு மேலே வர முடியாது. அப்ப இயேசுக்கு மேல நான் வர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு போல மாறுவோமா? இயேசு போல மாறுவோமா? இயேசு சொன்னார். நல்ல கௌரவமா படிச்சு பார்த்தோம்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது. அது முதல் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. பாத்தீங்களாங்க, அவர் சொல்றாரு, சாவுக்கு முன்னாடி சொல்றவருங்க. நம்ம பாட்டு சாவுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோமா? அத சாவுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவோம்? சாவுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்கிறது? சாவுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? அவர் நல்ல இடத்துல இருந்து எல்லாம் சொல்றாரு. இடத்தை சொல்றாரு, யாரால தொல்லை வரும் சொல்றாரு, எப்படி சாக போறேன்னு சொல்றாரு, எப்படி திருப்பி வர போறேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இயேசு எனக்கு சொந்த இரட்சகராக இருந்தா, இயேசு எனக்கு சொந்த இரட்சகராக இருந்தா நான் நாளைக்கு சாவுன்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? சொல்ல முடியாது. நிச்சயம் சொல்ல முடியும். நாளை காலையில் நான் செத்துருவேங்க சொல்ல முடியுமா? அப்ப மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் இயேசுடைய வாழ்க்கைக்கும் இந்த மரணத்திலே வித்தியாசம் உண்டு. இந்த மரணமாகப்பட்டது ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் உலகத்திலே பெரிய காரியம் தான். ஏன்னா உலகத்தையே முடிக்க போறோம். எப்ப முடிக்க போறோம்? பிறப்புல பாத்தீங்கன்னா உலகத்தை வாழ்க்கை எடுக்கிறோம், இறப்புல வாழ்க்கையை மறிக்கிறோம். அப்ப இயேசு பிறந்ததை விட இறந்தது நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். மூப்பராலும் ஆசாரியாலும் யார் அடிக்க போறாங்களா? கிறிஸ்து அடிக்கிறது, கிறிஸ்தவன் அடிக்க போறான். கிறிஸ்து ஊழியக்காரன் தான் அடிக்க போறான். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், அப்ப இயேசு கிறிஸ்து நான் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு மரணம் வருமா? மரணம் வருமா? முத மரணம் யாருக்கு வந்துச்சு? முத மரணம் யாருக்கு வந்துச்சு? மரணம் யாருக்கு வந்துச்சு? மரணம் வந்தது தெரியுமா? ஆபேலோட மரணம் வந்தது. யாரோட மரணம் வந்துச்சு? ஆபேலோட மரணம் வந்ததுங்க. ஏன் அதை எடுத்து காட்டுறாருனாக்க, 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் சொல்லுது. ஆதிகாமத்துல சீக்கிரம் படிங்க, நேரத்தை முடிஞ்சிருவோம். ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்றாரு.
நீ நன்மை செய்தால் மேன்மை. அப்ப பாருங்க, அன்னைக்கு எவனுமே நன்மை செய்யலங்க. இப்ப இருக்க எந்த கிறிஸ்தவன் நன்மை செஞ்சிருப்பான்? எந்த ஊழியக்காரன் நன்மை செஞ்சிருப்பான்? சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு நன்மை செய்யலங்க. அப்ப நன்மை செய்யலனாக்க மரணத்தை கொண்டு சொல்றார். அப்ப நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப சொல்றார் பாருங்க, சீக்கிரம் படிங்க. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்க. பாவம் இருந்துச்சு என்ன இருக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணமே. அப்ப சொல்றாரு அடுத்த வசனம், பேசினான் இருக்கும்போது எழும்பி பாருங்க எங்க இருந்துச்சு? இல்ல யார் நன்மை செஞ்சிருப்பா, யாரு தீமை செஞ்சிருப்பா? சொல்லுங்க பாப்போம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும். அப்ப காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள நடுப்புற இருக்கிறது வாசல் படி. ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது? எனக்கு முன்னாடி எந்த இடம் இருக்கோ அதாங்க வாசல். வாசல் தான் கதவை போட்டு கூட்டிட்டு வர்றது அல்ல, எனக்கு முன்னாடி நிற்பதுதான் வாசல். அதனால வெளிப்படுத்த படிக்க வேண்டாம். வெளிப்படுத்த வாசல் அருகே கதவை தட்டுகிறேன். எந்த கதவுங்க? எது செஞ்சு வச்சுட்டு போனாரா? தேக்குல செஞ்சிருக்காரா? ரோஸ் வுட்ல செஞ்சிருக்காரா? எதுல செஞ்சிருக்காரு? அப்ப வாசற்படியில்ங்கிற பொழுது அவனுடைய இருதயமாக பலகையிலே எழுதக்கூடிய வார்த்தைகள் இருக்குமானால் அதை தட்டக்கூடியவர் என் தேவன் ஒருவரே. அப்ப காயினுக்கும் ஆபேலுக்கும் வாசல் திறந்திருக்குது. ஆனால் இந்த வாசல்ல நன்மை செய்தவன் ஒன்று, தீமை செய்தவன் ஒன்று. காயினிடம் இருந்தது தீமையாய் இருந்தது, ஆபேலிடம் இருந்தது நன்மையாய் இருந்தது. அப்ப நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? மேன்மைங்கிறது உயர்வு. ஆபேலோட ரத்தம் பரலோகம் போச்சு, காயினுடைய ரத்தம் பூமியில இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது காயினுடைய வம்ச வழியில தான் நம்மளா வந்திருக்கிறோம். யார் வழியில? கொலகார வழியில வந்திருக்கிறோம். எந்த வழின்னு சொல்லுவோம்? என்ன வழின்னு சொல்லுவோம்? அந்த கொலகார வழிங்க. எங்க அப்பன் கொலகாரன் சொல்ல முடியுமா? அப்ப காயினுடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது தேவன் பூமியிலே நல்லதையே விதைக்க முடியாமல் தீயதை விதைத்து வைத்தார். ஏன்னா மனுஷன் திருந்தனுங்கிறதுக்காக. இந்த காயினை மாறி இருந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களை, யாரு? நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், காயினை முறியடித்தார். அப்ப முதலாவது செத்தவர் கொலை உண்டு செத்தாரு ஆபேலு. அதே மாதிரி சிலுவையில சும்மா சாவலங்க. எப்படி சாவல? சும்மா சாவல. அவர் எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னா அவருக்கு தான் தெரியும். இத படிக்கிற கிறிஸ்தவனுக்கு தெரியாது, இத போதிக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியாது. அவர் எவ்வளவு வேதனை பெற்றிருக்காரு. அந்த வேதனை எப்படி இருக்கும்? ஒரு பொண்டாட்டிக்கு உடம்பு இல்லைன்னா தூக்கிட்டு ஓடி போய் பார்க்கிறோம். வலிக்குதாமா 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 கேட்கிறோம். ஒரு அப்பா தூக்கிட்டு போய் உட்கார்ந்து வலிக்குதாமா வலிக்குதாமான்னு கேட்கிறோம். ஆனால் இயேசுவை பார்த்து கேட்க ஒரு ஜாதி இல்ல, அதுல முழுக்க கிறிஸ்தவ ஜாதி இல்ல. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? அப்ப ஒரு மரணங்கிறதுக்கு காரணம் தேவன் நம்ம எழுதி வைத்து விட்டார். தேவன் நம்ம மேல ஏத்திட்டாரு. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம தான் பெரிய ஜில்லா கலெக்டர் மாதிரி இருந்திருப்போம். இந்த மரணம் மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா எடுத்ததெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? இருச்சியே ஒருத்த வேலைக்கு வாங்கியிருப்போம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் அது அங்க சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு தேவன் சொல்றார் பாருங்க. வேதத்திலே திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம்
11வது வசனம் சொல்லுகிறது. சீக்கிரம் எடுத்து படிங்க. ரோமர் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவு, பாருங்க என்னங்க, உலகத்தை விட்டு தேவனிடம் ஒப்புரவு ஆகணும். ஒப்புரவுன்னா உலகத்துல இல்ல, வீடு வாச புள்ள பொண்டாட்டி உற்றார் உறவினர் நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு ஐ டோன்ட் கேர். அவர்களெல்லாம் என்னைக்கு நம்மளோட இருக்க போறதில்ல. என்னோடு வாழக்கூடியவை யாரும் இல்ல. ஆனால் என்னுடைய இரத்தமாகப்பட்டது ஒன்று இருக்குமானால் அது இயேசு கிறிஸ்து ஒன்றுதான். ஏதை சொல்லுகிறேன்னா படிக்க போறோம். படிக்க சீக்கிரம் படிச்சுங்க. நமக்கு கிடைக்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாராட்டுகிறோம். இப்படியாக மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் என்ன செய்றாங்களா? இத கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? ஒரு ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? நான் பாவம் செய்யாத ஊழியக்காரன் சொல்லுவானா யாராச்சும்? இல்ல பாவம் செய்யாத விசுவாசின்னு சொல்லுவானா? அப்ப அவனுக்கு மரணம் வந்தாலே போஸ்ட் அடிப்போம். என்ன போஸ்ட் அடிப்போம்? கர்த்தருக்குள் நித்திரை. வெக்கமா இருக்குது, படிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. நீ காலைல வரப்ப கூட நோட்டீஸ்ல பார்த்தேன், கர்த்தருக்குள் நித்திரைன்னு போட்டிருக்கு. பாவம் செஞ்சு செத்தவன் எப்படிங்க கர்த்தர்கிட்ட போவான்? பரிசுத்தமா இருந்தா அவன் பரிசுத்த தேவன்கிட்ட போயிருப்பானே. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? அடுத்த வருஷத்துக்கு சீக்கிரம் படிப்பா. நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் எப்ப இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்ன எப்ப பாவம் இருந்துச்சு? நான் ஆபேலை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா? எப்ப பாவம் இருந்துச்சு? அப்பயே பாவம் இருந்துச்சு. அதுல இருந்து வளர்ந்த ஜாதிக்கு நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? நாங்க கிறிஸ்தவங்க, இருக்க மதத்திலே எங்க மதம் தாங்க கொம்பு. எங்க மதம் தான் கொம்பு. வெட்கங்கட்ட கிறிஸ்தவர்கள். அவர் சொல்றார், நியாயப்பிரமாணத்துக்கு வருவதற்கு முன்பாக பாவம் பெருத்து இருந்துச்சு. எங்க பெருத்து இருந்துச்சு? எங்க பாவம் பெருத்துச்சு? அப்பன் செஞ்சான் ஏதேன் தோட்டத்துல, புள்ள வெளியே வந்து செஞ்சான். ஏதேன் தோட்டத்தையும் வீணாக்குனானுங்க, உலகத்தையும் வீணாக்குனாங்க. இந்த உலகத்துலதான் நம்ம பிறந்து நம்ம புள்ள குட்டியெல்லாம் பெற்று வளர்த்து நாரிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? அவனோட சிந்தனைகள் எப்படி? எனக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு 4 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க. சொல்லு, எங்க பெற்றிருக்க? பாவமான பூமியில பெற்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன இருக்கிறோம்? புள்ள எண்ணிக்கை சொல்றோம். புள்ள சிரமப்படுத்துறப்பதான் புள்ள எதுக்கு பெத்தன்னு சொல்றோம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்ப நம்முடைய சிந்தனைகள் இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகி வரும் பொழுதுதான் மோசேட்ட சொல்றார். ரோமர் படிமா, அந்த ரோமர் படிப்பு அதுக்கு அர்த்தம். அப்படி இருந்தும் மரணமானது பாத்தீங்களா எங்க வருதுங்க? ஆதாம் முதல் மோசே வரைக்கும், நியாயப்பிரமாண வரைக்கும் வந்திருக்கு. ஒரு அணில சொல்லுவோமா? அந்த மோசையில் இருந்து நியாயப்பிரமாணத்தை விட்டு கிருபையின் வரத்தை நம்ம பெற்றுக் கொண்டு வந்திருக்கோம். நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்தது இங்க வந்திருக்கோம், கிருபையின் வரத்துக்கு வந்தோம். கிருபையின் வரம் யாரு? இயேசு கிறிஸ்து. மோசேன் வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக பாவத்தை சுமந்து சிலுவையில் அறையலங்க. அவன் கூட ஒரு இடத்துல சொல்லுவான், இந்த ஜனங்களை நானா பெத்தேன். ஆனா இயேசு எந்த இடத்துலயுமே சொல்லலையே. பரபாச விடுதலை ஆக்குறப்ப கூட சொல்றாரு, சொல்லிருக்க கூடாதா? அவர் ரொம்ப கொலை பண்ணா அவனுக்கு விடுதலை தாரங்கிற, நான் ஒண்ணுமே செய்யலையே. சொல்லி இருக்கலாமா? சொல்லியிருக்கலாம்.
அப்ப மனசார அவர் பரவாச என்ன நினைச்சிருப்பான், பாரு நம்மளுக்கு இவ்வளவு தூரம் செலவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவர் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுப்பாரானால் என் இயேசு ஒருவரே. அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்திலே நான் கடைபிடித்திருப்பேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு மரணம் வராதுங்க. அப்ப எனக்கு மரணம் வர்றதுக்கு காரணம் அதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் விஷயம் 1ஆம் அதிகாரம் 18, 19 சீக்கிரம் படிப்போம். மரித்தேன் பாத்தீங்களா, நல்லா சொல்றாரு பாருங்க. ஆபேல் மரித்தான் ஆனால் உயிரடையல, காயின் மரித்தான் ஆனால் உயிரடையல. ஆனால் இயேசு சொல்றாரு, மோசே 10 கற்பனைகளை கொண்டாந்து கொடுத்தாலும் மரித்தான், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கானா? இல்லையே. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிர். எப்போ? அதுக்கு காரணம் சொல்ல போனா நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளோட பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் இப்படியே தொன்று தொட்டு கொண்டு போய்கொண்டு இருக்குமானால் அவ்வளவு பேத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நம்முடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள். நேற்று ஒருத்தர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாரு. அவருக்கு 72 வயசு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் பைபிளை மாட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நேற்று சந்திக்க பொழுது, என்ன பிரதர் சபைக்கெல்லாம் போறீங்களா என்று சொன்னேன். எங்க பிரதர், கவர்மெண்ட்டு 65 வயசுக்கு மேலே வர கூடாட்டாங்க. எங்க பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, வரக்கூடாது. உங்க பாஸ்டருக்கு வயசு என்ன என்று கேட்டேன். உங்க பாஸ்டருக்கு வயசு என்ன? அவர் பாஸ்டர் எனக்கு தெரியும். அவருக்கு மினிமமே 68 வயசு குறையாது. எத்தனை வயசு இருக்கு? 68 வயசு. என்னோட சீனியர். எனக்கே இப்ப 66 இருக்கிறப்ப என்னோட சீனியர் 1 வயசுனாலும் கூட இருக்கும்ல. ஆனா கவர்மெண்டோட வேல்யூக்கு 65 வயசு. அப்ப அந்த ஊழியக்காரங்க ஊழியர் சபைக்குள்ள போலாமா? போலாமா? அப்ப இந்த முட்டாள் கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க? நீயே 68 வயசுல இருக்கடா, நீ எதுக்கு பிரசங்கம் பண்ணலாம்? கேட்கலாமா கேட்க கூடாது? அந்த ஆள் சொல்லிட்டு மனசு வேதப்பட. அதான் சொன்னேன், நீ போய் கேளியா, ஊழியக்காரனை பார்த்து கேளு. நீ கேட்காத வரைக்கும் ஊழியக்காரன் தூங்குறாதான் இருப்பான். ஆனா ஊழியக்காரன் போய் கேளு, உனக்கு என்ன வயசு? அப்ப அவனுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம்னா வேதம் அப்படி சொல்லலையே. காசு போடுறது திங்கிறாங்களே, போடுற காசு எனக்கு 60 வயசு போடான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதி கட்ட ஜாதி தான் போய் என்ன செய்யுது, காசை போட்டு. இன்னைக்கு வாழ்க்கைகள் மாறி போறதுக்கு அவன் சுய நிலம் தாங்க. காயின் மாதிரி ஜாதி தான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கான். எப்படிப்பட்டவருக்கா? காரியவாதி. தேவன் என்னுடைய பலியை எடுத்துக்கல, அதனால அடுத்தவனை சாவடிக்கிறது. என்னுடைய வசனங்கள் போல அடுத்தவனை சாவடிக்கிறது. இப்படி இருப்பீர்களானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப காயின் முதல் மோசே வரைக்கும், ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் இருக்க வேண்டுமானால் மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருந்தேன். ஒரு மொத்த காரணம் பாருங்க, ஒரு மனுஷன் சாவறதுக்கு ஒரு 2 வித காரணம். ஒன்று சந்தோஷம் வந்தா சாவ மாட்டான். சந்தோஷம் வந்தா, நல்லா படிச்சு டிகிரி எல்லாருக்கும் ஒரு கலெக்டரை கூப்பிட்டீங்க, வாயா நீ சாவரியான்னு கேட்டா கலெக்டர் கேட்டாங்க என்ன சொல்லுவாரு? இல்லைங்க எனக்கு ரொம்ப ஆசைங்க, எப்பங்க நான் சாவுன்னு கேட்பானா?
அதே அடுத்த வேலைக்கு சோத்து காசு இல்லாம ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவன்ட்ட போய் அப்பா நீ சாவடியான்னு கேட்டாங்க வேணா சொல்லுவான், சீக்கிரம் கொடுங்கய்யா, நான் தினமும் செத்து செத்து. அப்ப இப்படி ரெண்டுபட்ட ஒரு வாழ்க்கை தான் உலகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரங்களா சாவுன்னு சொன்னாக்க எத்தனை பேர் கை தூக்கிட்டு வருவாங்க இயேசுக்காக? விசுவாசி வரமாட்டாங்க. ஏன்னா போதனைகள் அப்படி இருக்கனால வர முடியாது. ஊழியக்காரங்க தானே போனா. எங்களை மாதிரி ஆள்ல இயேசுக்காக போனாக்க உடனே கை தூக்குவோமா? போய என்ன கலெக்ஷன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. திங்க வேண்டிய வீடெல்லாம் நிறைய இருக்குது. கோழிக்கறி எல்லாம் ஆக்கி போடுறதுலாம் இருக்குது. செத்தாலும் கோழிக்கறி, உசுரா இருந்தாலும் கோழிக்கறி. இவங்கெல்லாம் எப்படி ஏசிக்கிட்ட போய் கொடி கட்டி நிக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப ஏன் இதை சொல்றேன் என்றால், மனுஷன் தன் சுய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கனால்தான் தேவன் அவர்களை தண்டித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு 5 காரியத்திலே ஒரு மரணத்தை வைத்திருக்கிறார். எத்தனை காரணம்? 1 யாக்கோப் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, என் சகோதரரே விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி போங்கள் என்று சொல்லியும் வேண்டியவைகளை பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகை இல்லாததுனால எப்படி இருக்குமாங்க? அப்ப விசுவாசம் எல்லாத்தையும் செத்து போயிருங்க இந்த சரீரம். அப்ப நம்மளுடைய எவ்வளவு விசுவாசம் இருக்குது? காலையில கடைக்கு வர்றப்ப நீ சம்பாதிச்சு நினைச்சு வருவோமா, இல்ல போய் கடையில உட்காந்து ஜாலியா உட்காந்து வரலான்னு வருவோமா? இதுக்கெல்லாம் நல்ல விசுவாசம் இருக்கும். காலையில கண்ணை தொடர்ந்து முடிச்சோன்னு அந்த இன்னைக்கு குழப்ப ஒண்ணா போடியா, ஏன் தாலி எடுத்தாது எங்களுக்கு போடியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடையில உட்கார்ந்துருப்போம். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ காலையில கண்ணை தொடச்சிட்டு ஆண்டவரை நீ எடுத்துக்கியான்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம விசுவாசம். அப்ப செத்து போன ஏன் அழுகுறோம்? முக்கு அழுகுறோமே. பரிசில் அவங்க அம்மா சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அவங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா அவங்க பாதை இருட்டா இருக்குதுன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருட்டாதான் இருக்குது. ஆனா நான் இயேசு கிறிஸ்துக்குள் நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கிட்டா எனக்கு இருள் அகன்று ஒளியாய் நான் இருந்திருப்பேன். அவரோட சிந்தனைகள் பேரம்பேத்தி எல்லாம் அடுத்தவங்க தான் இருந்து கடைசியா சொல்லியிருக்காங்க என்றால் இது ஒரு தீர்க்க தரிசனமா கூட இருக்கலாம். அப்ப கிறிஸ்தவங்க எந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க? எந்த வாழ்க்கை? இருட்டான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இருட்டான பாதையில போகும் பொழுது என் தாய் போன வழியில நான் போவேனா, இல்ல ஜீவன் கொடுத்த வழியில போவேனா? எதுல போக முடியும்? அப்புறம் நம்ம சிந்தனைகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது? மரணம் வருமா வராதா? எப்பனாலும் வரலாம். நான் வீட்டுக்கு போவேனான்னு கூட தெரியாது. இப்ப வரப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 கல்லு முள்ளெல்லாம் ஏற்கனவே ரோடு ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளவு நேற்று ஊர்ல இருந்து வந்தா என்ன இப்படி அழகான ரோடை இப்படி ஆக்கி வச்சுக்காங்க. அது ஏற்கனவே குண்டு குடியாது, இவளுக்கு தெரியாது. இவதான் இந்த ஊருக்காரி இல்லையா? இப்ப வந்து வர்றப்ப சொல்றான்
பார்த்து ஓட்டு, குண்டு குழியா இருக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையே குண்டு குழியாதான் இருக்குது. இதை சரி செய்யறது யாரு? யாரு யாரு சரி செய்யணும்? அப்ப என்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்ப விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கான்னு நல்லா சொல்றாரு. படிச்சோம், நான் நிறைய படிச்சா நேரம் ஆயிடுது, நெட்டு நின்று போயிடும். ஆனா வேலை சொல்லுகிறது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து தொட்டோன்னு சொல்லு காரணம் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தை. அப்ப ஒரு பெண்ணுக்கு இருக்க ஒரு அறிவு கூட இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கா? நான் கிறிஸ்தவன். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு கார் போச்சு, கடல கார், நல்ல இவரு நல்ல புதுசுன்னு எப்படி ஒரு மினிமம் 80 இருந்து 100 கிலோ இருக்கும். நல்ல பட்டு போட கட்டி அதான் ஓட்டுது. முன்னாடி பிரேஸ்லான்னு போட்டுருந்துச்சு, கர்த்தர் என் பக்கம். பின்னாடி என்ன இருக்குது? அவனுக்கு அந்த பொம்பளை தான் ஓட்டுறா. அந்த பொம்பளை ஓட்டுறது பக்கத்துல புருஷன் உட்கார்ந்துருக்கான். அப்ப பொய்யா உண்மையா? அந்த அம்மா சொல்ற வாசம், அந்த வண்டி ஓட்டினா அந்த அம்மாவுடைய எதுவும் வச்சுக்குவோம். அந்த அம்மா பின்னாடி கார்ல ஓட்டி இருக்கு, கர்த்தர் என் பக்கம் போட்டிருக்கு. அப்ப அங்க யார் வச்சிருக்கோம்? அம்மா ஓட்டுற சீட்டு பக்கத்துல யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரா? வீட்டுக்காரர் இருக்காரா? அவர் கர்த்தரா? அவர் கர்த்தரா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் மாறி போக வேண்டுமானால் உள்ளதை பேசுங்க, உள்ளதை பேசி செய்யுங்க. அப்ப நான் சொன்னா என் பக்கத்துல யார் இருக்குமா? நல்ல நல்ல கருப்பா நல்லா உட்கார்ந்தாரு. ஆனா சபைக்கு போறவங்க தான் ரொம்ப பேர் எப்படி இருக்காங்க? ரொம்ப பரிசுத்தமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சபைக்கு போறேன்னு சொன்னாலே அவங்க கட்டி முத்தம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா யாருமே இயேசு கிறிஸ்துவை பார்த்தது இல்லை, அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. சபைக்கு போறேன்னு சொன்னாலும் அவனை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவன் கால் வரைக்கும் உளுந்து எழுந்திருக்கணும். கலையில சொல்லுங்க. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் மாற வேண்டுமானால் இந்த மரணத்தை வெற்றியாய் நாம் மாற்ற வேண்டும். மரணத்தை வெற்றியாய் மாற்ற முடியுமா? யார் மாற்ற முடியும்? அவருடைய வெள்ளா இருக்க. இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன். என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? ரகசியத்தை சொல்லுங்க. அதான் நம்ம வசனம் தெரியுமே. என்ன ரகசியம்? என்னங்க ரகசியம்? எந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்க அந்த ரகசியம்? தெரிஞ்சிருக்குமா ரகசியம்னு? சாவுக்கு படிப்பான், நம்மளது வசனத்தை படிச்சோம். என்ன ரகசியம்? செத்தவங்க நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? இல்ல இப்பதான் இவங்க வர்ஜினுடைய அம்மா வந்து ராத்திரி காலைல எழுப்பி என்னடா நேற்று பூரா இங்க படுத்திருந்தேன், என்னடா செஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்பாங்களா? என்ன ரகசியம்? ஒண்ணுமே தெரியாம முட்டாளாதான் ஒரு கிறிஸ்தவன் இருக்கான். கிறிஸ்தவன் எப்படி இருக்கான்? முட்டாளு. சொல்லுங்க. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. என்னங்க சொல்றாரு? ரகசியம் என்ன ரகசியம்? அப்ப நித்திரை அடையறவன் கிறிஸ்தவனா? நித்திரை அடையறவன் கிறிஸ்தவனா? சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், படிக்கிறியா? படி. அதுக்கு வந்து ஆதாரத்தை சொல்லு. நான் 2 பேர்த்த சொன்னேன். ஏனக்கும் எலியாவும் அவங்க மறிக்கலங்க, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு செத்தவங்க எத்தனை பேர் வானத்துக்கு போயிருக்காங்க? எத்தனை பேர் வானத்துக்கு போயிருக்காங்க? இப்பதான் இந்த ராக்கெட்ல 4 பேர் போயிருக்காங்க. இப்பதான் 4 பேர் தானே போயிருக்காங்க. 6 மாசம் கழிச்சு அவங்களோட ஜீவ பலனை
தெரியும். அப்ப நம்ம சிந்தனைகள் மாறி போக வேண்டுமானால் மரணங்கள் எனக்குள்ளே இருக்க வேண்டும். மரணங்கள் எனக்குள்ள இருக்க வேண்டும், ஜெயமாய் மாற வேண்டும். அப்ப விசுவாசத்திலே நான் செத்த விசுவாசமா இருக்கேன். என்ன விசுவாசம் இருக்க? நம்மளோட விசுவாசம் நல்லா இருக்கா? ஏதாச்சும் துன்பம் வந்தாலும் சொல்லும் உன்ட விசுவாசமே இல்ல. என்ன சொல்லுவோம்? விசுவாசமே இல்ல. விசுவாசம் தான் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவோம். ஆனா இங்க சொல்றாரு விசுவாசம் செத்த விசுவாசம். அப்ப அடுத்தது சொல்றாரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிமையோடுகளை தொடர்ந்து வரும்படி என்ன செஞ்சாருங்க? யாருடைய மாதிரியா? ஊழியக்கார மாதிரியா? எங்க ஊழியக்காரங்க எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? நான் பேர் சொல்லி சொல்றேன். ராஜீவ்ல வந்தாரு. என்ன ராஜீவ்ல எப்படி இருக்கீங்க? என்ன எங்க உங்க ஊழியக்காரர் ஏதாச்சும் வந்து பார்த்தாரான்னா 11 மாசம் ஆச்சுங்க. ஓப்பனா சொல்றேன், 11 மாசம் அந்த ஊழியக்காரன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அலைஞ்சிருப்பானா? அலைஞ்சிருக்க மாட்டானா? பிள்ளைய கூட்டிட்டு அலைஞ்சிருப்பானா? அலைஞ்சிருக்க மாட்டானா? அப்போ ஒரு சபைக்கு ஒரு விசுவாசின்னு வந்திருந்தா அந்த ஊழியக்காரன் யாரை போய் பார்த்திருக்கணும்? பொண்டாட்டி பிள்ளையா இல்ல விசுவாசியவா? இன்னும் மழுக்கட்டத்தனமா தான் அங்க போகுது. சோறு சாப்பிடுதா வேற சாப்பிடுதா? காரணம் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், அவர் சொல்லி அவர் வேதனைப்பட்டார். வேலை செய்ய முடியல, கண்ணு போயிடுச்சு, ஒரு கை வேலை செய்யல. அப்ப அவர் யாருங்க உதவி செய்வா? இல்ல உதவி செய்யற இடத்துல நீ கொண்டு சேர்த்து வச்சியா? நல்லா ஏறிட்ட வந்தப்பயே அவர் ஆஸ்பத்திரி சேர்த்தப்ப வேளாங்கண்ணி கயிறு கட்டியிருந்தார். வேளாங்கண்ணி கயிறு போட்டு கையில கட்டி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருந்தாங்க. அப்ப கூட போய் சொன்னேன். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் என்ன? ராஜி பிள்ளை இப்படி இருக்க, இவ்வளவு நான் 7 சபைக்கு போயிட்டு வந்தேன், 9 சபைக்கு போயிட்டு வந்தேன் போறேன். அப்ப சபைக்கு போறது பெருசு இல்ல, சபையில சத்தியம் இருக்கான்னு பாருங்க. சத்தியம் இல்லாத சபை நிறைய இருக்கிறது, சாட்சி இல்லாத சபை நிறைய இருக்கிறது. கண்ட இடத்துல போவாத, கண்ட இடத்துல போறது மிருகம், ஒரே இடத்துல போறது மனுஷன். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் மாறி போக வேண்டுமானால் தேவன் கொடுத்த இடத்தில் நிற்போம். எங்க இருப்போம்? அதை படிச்சு முடிச்சிருமா சீக்கிரம். அழைக்கப்பட்டீர்கள் ஏனெனில் கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டாருங்க? ஊழியக்காரர் இல்லைங்க, ஒரு விசுவாசி இல்லைங்க. இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தோன்னா அவன் நம்புறது இல்லைங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, படிங்க சீக்கிரம் படிங்க. ஏனெனில் பாடுபட்டு அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி என்ன வச்சுட்டு போனாரு நம்மளுக்கு. எத்தனை பேருக்கு செத்துருக்க? அப்படி ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அவராட்ட செத்துருக்கமா? அவரோட செத்துருக்கமா? அப்ப நம்ம சாவலாம். பொய் சாவா உண்மை சாவா? அப்புறம் கூட சொல்றேன், எலிகிட்ட கூட சொன்னேன், அழுகாதீங்க, அழுகிறனால பிரயோஜனம் இல்ல, அழுகிறனால பிரயோஜனம் இல்ல. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம செயல்கள், அப்ப செத்து அழுகிறனாக்க பொய். அழுவாம போறதுதாங்க ஆசீர்வாதம். அழுவாம போனதான்
நீ சாவி அப்பதான் உனக்கு தெரியும் எத்தனை பேர் உனக்கு அழுவா போறோம். ஆனா சபைக்காரங்களும் அழுவாங்களான்னு தெரியல. அழுவியா? அதுக்கு அழுவ மாட்டானா? சரி, சந்தோஷம். எப்போதும் எல்லாம் ரெடியா இருக்கிறோம். எப்ப நோட்டீஸ் ஒட்டலாம்னா அதுக்கு வந்துடுவான். எங்கெங்க ஒட்டணும் ஒசூர் வரைக்கும் ஒட்டிடுவான். சந்தோஷம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிற, சீக்கிரம் படிச்சிருமா. பாவம் செய்யவும் இல்லை. முன்மாதிரிக்காரங்க என்ன செய்யணும்? ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் பாவம் செஞ்சிருக்கலாமா? பாவம் செஞ்சிருக்கலாமா? அப்ப பாவம் செய்யாத ஊழியக்காரன் இருக்கானா? எவனாச்சும் இருக்கானா? இல்ல பாவம் செய்யாத விசுவாசி தான் இருக்குதா? பாவம்னா என்னன்னு தெரியாது. பாவம் தெரியுமா? எறும்பு மாதிரி. நான் படிச்சு முடிங்க. யாராவது எனக்கு அங்க கிரியாரம் ஓடிட்டு இருக்கு. பாவம் செய்யவில்லை. அவன் வாயிலே, அவன் வாயில என்ன காணுங்க? நம்மள்ட இதுக்குதான் இதை நான் அன்னைக்கு படிச்சதா சொல்ல, முன்னாடி நான் சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. உங்க அம்மா சாவுல சொன்னேன். என்ன சொன்னேன்? எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் என்ன சொன்னேன்? யார் யாரு அந்த அம்மா பேர்ல நல்லது வச்சிருப்பீங்க, கெட்டது வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். முதல்ல தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? அவங்க வஞ்சனையா பேசியிருக்கலாம், இல்ல அவங்க பாவம் அடுத்தவங்களுக்கு செஞ்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு என்ன ஆகணும்? ஒப்புர ஆகுறதுக்கு இந்த நேரத்துல ஒப்புர ஆகுங்க என்று. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? எல்லாரும் போதிக்கிறதான போதிச்சிருப்பான். அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்குமா? இன்னைக்கு படிக்கிறோம் பார்த்தீங்களாங்க. பாவமும் செய்யவில்லை, வஞ்சனையும் வாயில இல்லைன்னா அப்ப அவனுடைய சாவு எப்படி இருக்கும்? நல்ல மரணம். நம்மளுக்கு வருமா நல்ல மரணம்? நமக்கு நல்ல மரணம் வரணுமா? ஒரு அலையில சொல்லுங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ல? சந்தோஷம். படிக்க சீக்கிரம் படிச்சிடலாம். பதிலுக்கு வையாமலும். நம்ம ஒண்ணு பேசி முடிச்சோடனே அது எத்தனை பேசினா அடுத்த உடனே சொல்லிடுறோம். உங்களுக்கு வேற வேலை இல்லைங்க. நீங்க என்ன உலக அனுபவமே உங்களுக்கு தெரியலங்க. அவர்கிட்ட போய் டீச்சிங் எடுத்துட்டு ஒரு வாரமா உலக அனுபவத்தை பற்றி. காரணம் சிந்தனைகள். ஏத்து பேசுறவன்லாம் செத்தாக்க பேசியிருக்க முடியுமா? இப்போ உனக்கு மாமியார், அவங்க அம்மா, நீ என்னைக்காச்சும் உங்க அம்மா ஏத்து பேசியிருப்பியா? மன்னிப்பு கேட்டியா? கேட்டுருக்கோம். சும்மா தலையை அந்த பூமி மாடு மாதிரி தலையாட்டு நமக்காக ஒத்து வராது. இவ்வளவுதே நான் மனசு வச்சு சொன்னேனே. எதுக்கு சொன்னேன்? மாத்தாள் நினைச்சிருக்க என் மாமியா எப்ப சாவா அப்பதான் விடுதலை வரணும் அப்படி நினைக்கலையா? எப்படி நினைத்தீங்க? சொல்ற உதாரணத்துக்கு படிச்சு சீக்கிரம் படிச்சிருமா. பாடுபடும் போது என்ன சொல்றாங்க? பாடுபடுறப்ப என்ன செய்யறாங்க? நம்மள பயமுறுத்தலங்க. நீங்க எத்தனை பேர் எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கோம், ஆனா நம்மள பயமுறுத்தல. இன்னைக்கு ஒருத்தனை அடிச்சிட்டோன்னே அவன் நம்ம அடுத்து நடப்புவோம். அடுத்தாப்புல அவனை போய் என்ன செய்ய போறோம்? அடிக்க போறோம். போகலையா? சீக்கிரம் படிச்சிருமா. நேரம் ஆகுது. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒப்புவித்தார். நம்ம யாருக்கு சாவுங்க? நம்ம சரீரம் எதுக்கு சாகணும்? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்ன இருக்கு? ஒண்ணு விசுவாசத்துல சாகணும், இல்லைன்னா பாவத்துல சாகும். இன்னைக்கு நம்மள்ட்ட பாவம் எவ்வளவு இருக்கும்? பாவம் எவ்வளவு இருக்கும்?
இல்லைன்னு ஒரு 10 நாள் வேற கறி வேற சோறு போட போறோம். என்ன சோறு போட போறோம்? அப்ப பாவம் நம்ம கழிஞ்சிருமா? இப்பயே வயிறை காலி பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5ஆம் தேதி வந்து நான் சாப்பிடணும். ஒரு புடி பிடிச்சாக்க தான் நம்மளுக்கு பாதம் போகும். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கொன்னா பாவம், தின்னா. அப்ப பாட்டிய கொன்னாச்சு, இப்ப திங்க போறோம். நல்லாதான் பழமொழி. வீட்டாரா சேர்ந்து யார அனுப்பணும்? பாட்டியை அனுப்பிட்டோம், இப்போ வெட்டி திங்க போறோம். அப்பதான் ஒரு 2 பீஸ் வைங்க. ஏன்னா அவங்களை ரொம்ப நான் திட்டேன், எடுத்து பேசிட்டேன். அதனால மன்னிப்பு வைக்கிறதுக்கு 2 பீஸ் சேர்த்து வைங்க. தேவ நல்ல வார்த்தை. சிரிங்க, சிந்திங்க, அவ்வளவுதான் என்னுடைய வார்த்தை. சிரிக்கணும், சிந்திக்கணும். இந்த கறி எப்படி வந்துச்சு தெரியுங்களா? அந்த செத்தோன கறி வந்து தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து இறந்து பாதாளத்தில் அடக்கம் பண்ணான யூதர்களா எலும்பு கடித்தார்கள் வேதத்துல போட்டிருக்கு. படிச்சிருக்கீங்களா? படிக்கவே தெரியாது. ஏன்னா நான் படிக்கல, அவளை படிப்பு அறிவு எனக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவன் எதுக்கு சாப்பிட்டான்? ஒருத்தன் தொலைஞ்சாண்டான்னு எலும்பு கறி சாப்பிட்டான். ஆனா நம்ம இப்ப எலும்பு கறி எதுக்கு சாப்பிட போறோம்? சொல்லுங்க பாப்போம். தொலைஞ்சிச்சுற கிளவி ஆட்ட காலி படுதா காலின்னு என்ன பிடிச்சி இழுக்க போறோம்? எந்த சாவுக்கு மீன் பொருள் நினைக்கிறான், கருவாரி சிக்கன் தான். அப்படியெல்லாம் இருக்கும் சிந்தனைகள். அப்ப ஒன்று விசுவாசத்திலே செத்தவனாய் இருக்கிறேன், இன்னொன்னு பாவத்திலே செத்தவனாய் இருக்கிறேன். 3வது காரியம் சொல்றாரு. எசேக்கியேல் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 20 படிமா. பாவம் செய்யும் ஆத்துமாவே சாவும். ஆத்மா யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? பாவம் செய்யற ஆத்மா யார்கிட்ட இருக்குது? பாவம் வேற, ஆத்மா வேற. அப்ப ஆத்மாவில நான் வந்து பாவத்தை வெச்சிக்க வைத்தாதான் நான் மனுஷனா மாறுவேன். அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்துடைய ஆத்மாவை கொண்டு போய் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாரு? கொண்டு சேர்த்துட்டாரு. இந்தப்பா மாத்த அலுவல பாவம் செஞ்சிருக்காங்க, அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதை பிடிச்சிக்க. இவ்வளத்தையும் சேர்த்து அவர் உடம்பு பூரா என்ன இருந்துச்சு? அவருடைய ஆத்மா அவருக்கு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப எப்படிப்பட்ட ஆத்மா? ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாங்க? வேதம் தெளிவா சொல்லிக்கிறது பாருங்க. எப்படியாப்பட்ட ஆத்மா நம்மள்ட்ட இருக்குது, இயேசுல எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போறோம். வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் சீக்கிரம் படிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அவன் ஆத்மா என்ன சொல்லுது? விரோதமா சொல்லுதுன்னு சொல்றான். அதே 11:12 சொல்றான் பாருங்க. இன்னும் அவர் சொன்னது. படிங்க. இன்னும் அவர் மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இறைவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியை எனக்கு ஒரு பங்கை எனக்கு தாரும் என்று சொன்னான். இந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இதனாலைக்கு பின்பு இறைவன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் இங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. இப்ப ஆத்மா எங்க இருக்குது? இந்த 2 ஆத்மா எங்க இருந்துச்சு? ஒருத்தன் இருந்துச்சா, 2 பேர் இருந்துச்சா? அப்ப நம்மள்ட்ட எப்படி இருக்கும்? நம்மள்ட்ட எப்படி இருக்கும்? 2 ஆத்மா எப்படி இருக்கும்ல? பேசுறவங்களுக்கு தீய வார்த்தையில பேசிடுவோம், நல்ல வார்த்தை பேசுறவங்க நல்ல வார்த்தை பேசிடுவோம்,
பேசிடுவோமா? அப்ப நம்ம செத்த பரலோகம் போவோமா? போவோம். இதுல படிச்சீங்களா? இந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. காசை கொடுத்தவன கூத்தாள்கிட்டையும் பார்த்தாள்கிட்டையும் போய் செலவு செஞ்சுட்டான். அப்புறமேட்டு அதே ஆத்மா சொல்றான், பரத்துக்கும் உனக்கும் என்னைக்காச்சும் நம்ப நினைச்சிருப்போமா? புருஷன ராத்திரி திட்டம், அவர் காலில் விழுந்து கும்பிட்டு நம்ம திட்ட மாட்டேன்னு சொல்லுவோமா? எத்தனை இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு. பொண்டாட்டியே கண்கண்ட தெய்வம். புருஷன் பொண்டாட்டி தான் புருஷனை சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் எப்படி இருக்குது? பொண்டாட்டி தாங்க கண்கண்ட தெய்வம். பொண்டாட்டி இல்லாம ஊழியக்காரன் வரமாட்டா, விசுவாசி வராது. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஒரு சின்ன கதையை சொல்றாருங்க. அந்த கதையில சொல்றாரு, காசை கேட்கிறான். காசை கேட்டோன்னு எல்லா இடத்துலயும் செலவு செஞ்சு போட்டு இதுக்கு நடுப்பர் ரெண்டு ஒரு மிருகத்தை காட்டுறாரு. கெட்ட ஆத்மாவுக்கும் நல்ல ஆத்மாவுக்கும் நடுப்பர் என்னத்தை காட்டினாரு? ஒரு மிருகத்தை காட்டினாரு. மிருகத்து பேரு என்ன? பன்றி. அப்படியா சொல்லுவோம்? பண்ணின்னு தான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஆனா அது எழுதுறப்ப பன்றி. அப்ப அந்த மிருகத்தின் வாழ்க்கையிலே நம்ம செய்ய வேண்டுமானால் அந்த பன்னி தான் பிசாசு. என்னைக்கு என் ஆத்மால இருக்க பிசாசு வெளியே போகுதோ அப்ப நல்ல ஆத்மா. பாவம் செய்யற ஆத்மா சாகும். அப்ப இந்த ஆத்மா சாகிறது தான் எசேக்கியேல் அப்பே எழுதிட்டார். இந்த இயேசு அந்த ஒரு வார்த்தை ஒரு கதையா சொல்லியிருக்காரு. எசேக்கியேல் 18:21 சொல்றாரு. சீக்கிரம் படிமா. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா டோட்டல் அவர் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என்ன சொல்றாருங்க? மோசேயினுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டாதாங்க அவன் ஆத்மா எப்படி இருக்கும்? அப்ப நேற்று வரைக்கும் அந்த இளைய மகன் எல்லாத்துலயும் செலவு செஞ்சான். அந்த பண்ணி திங்கிறதுல போய் திங்க போனா அது அவனுக்கு கிடைக்கலங்கிறப்ப எங்க போயிட்டான்? ஏன் இதை சொல்றேன்னு கேட்டுக்கங்க. பறத்துக்குங்கிறது 10 கட்டளை. பறத்துக்கு போற என்ன கட்டளை பிடிக்கணும்? 10 கட்டளை பிடிக்க முடியுமா பறத்துக்கு போறவன்? அப்ப செத்தவனுக்கு கர்த்தருக்குள் நித்திரை ஏன் அடிக்கிற? அவன் 10 கட்டளை எத்தனை கட்டளை பிடிச்சிருப்பான்? அந்த 10 கட்டளை வரிசையா சொல்லுவானா? இப்ப நம்ம சொல்ல முடியும் 10 கட்டளை வரிசையா? தெரியுமா 10 கட்டளை வரிசையா? ஆர்சியில பாத்தீங்கன்னா சின்ன குறிப்பிடன்னு சொல்லி கையில கொடுத்து முதல் எழுத்து அதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் படிச்சு எரும மாடு வயசாயிடுச்சு நம்மளுக்கு. 10 கட்டளை சொல்லுனாக்க என்ன சொல்லுவோம்? பொண்டாட்டி முதல் நாள் ராத்திரில என்ன சொன்னாங்கிறது 2ஆம் நாள் ராத்திரி இல்ல 2 வருஷம் கழிச்சு சொல்லுவான். ஆனா வேதத்துல இருக்க 10 கட்டளைய சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரன்ட்டே கேட்டேன். 10 கட்டளை 5வது கட்டளை தெரியுமா? தாவீது தப்பு செஞ்சார். 5வது கட்டளை தப்பு செஞ்சார். ஒரு பிட்ட போட்ட அப்ப அவனுக்கு கட்டளை என்ன தெரியல. போதிக்கிறவங்க இல்லைங்கிறப்ப நம்மளுக்கு வளர்ந்துருமா? எதை வாரம் போறோம், மேய்கிறோம், திங்கிறோம், கீழே மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாரா? அப்ப வேதம் சொல்லுகிறது என் ஆத்மா கெட்டு போக கூடாது. 21 படிச்சிட்டியாமா? படிமா. 21 22 சீக்கிரம் படிச்சு. என் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் நியாயத்தையும் நீதி பாருங்க. நல்லவன் என்ன செய்வானா? நேத்து வரைக்கும் பொம்பளைய பார்த்து படுத்திருந்தவன் இங்க ஏன் சொல்லி நின்று என்ன சொல்றான்?
அப்ப பரத்துக்கும் உனக்கும் நான் விரோதமாக பேசினேன். அப்ப விரோதமாக பேசியிருப்பேன் ஆனால் அப்ப அவனுக்கு என்ன பேர் இருந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எசைக்கா படிச்சு முடிச்சிட்டியாமா? சீக்கிரம் படிமா. அவன் சாவறது இல்லைங்க. இப்ப நம்மளுக்கு சாவா வர வேணுமா சாவர வர வேணுமா? இப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்துவோம். இப்ப கிறிஸ்தவனா சாவலாமா உயிரோட இருக்கலாமா? சொல்லுங்க சீக்கிரம். நேரம் ஆகுது. இங்க மணியை பார்த்துட்டு இருக்கேன் நான். உயிரோட இருக்கணும். அப்ப 10 கற்பனையா கீழ இருந்து சொன்னாலும் தெரியணும், மேல இருந்து சொன்னாலும் தெரியணும். அப்ப நம்மளோட சிந்தனைகள் மாறி போக வேண்டுமானா இந்த கற்பனையில தான் சொல்றாரு. அவர் முடியோடு சொல்றாரு பாருங்க. இப்ப லூக்கா 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல சீக்கிரம் சொல்லி முடிக்கிறாரு. சீக்கிரம் முடிப்போம். அதற்கு தகப்பனே மகனே என்ன சொல்றாருங்க? எப்போதும் என்னோடு இருக்கிற. அப்ப மரணம் யாருக்கு வராது? தகப்பனோட யாரு இருக்கிறாங்களோ அவனுக்கு மரணம் வராது. ஆனா நம்ம யார்கிட்ட இருக்கிறோம்? கூத்தாள்கிட்டையும் பேத்தாள்கிட்டையும் உட்கார்ந்து இருக்கனால நம்மளுக்கு என்ன இருக்குது? மரணம் சடுதியில் வருது. அப்ப சடுதியில் வராமல் இருக்க வேண்டுமானால் படிமா சீக்கிரம் படிச்சிரு. இவனும் மரித்தான். பாத்தீங்களா என்னாச்சு? பூமியில மரித்து உயிர்க்கணுங்க. இதுதான் அவர் சொன்னாரு. மரித்தே. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இயேசு சாகல. எப்படி செத்தாரு? இந்த வார்த்தையை வச்சுதான். இந்த வார்த்தை இவனும் மரித்தான். எதுல மரிச்சான்? பாவத்துல மரிச்சான். பாவத்தை எவ்வளவு பண்ணான்? என்ன செஞ்சான்? அப்ப வேதம் தெளிவா சொல்லிக்கிறது. நீதிமொழிகள் 28:13 சொல்றாரு. படிங்க. நீதிமொழிகள் 28. சீக்கிரம் படிமா சீக்கிரம் படி. தன் பாவங்களை மறைக்கிறவன் அப்ப சாவான். என்ன வர மாட்டான்? சாவானா? அப்ப நம்மளுக்கு சாவு நிச்சயம் தானே? சாவு நிச்சயம் நிச்சயம் இல்லையா? அப்ப என்னதான் சம்பாதிச்சாலும் பாக்கெட்ல தங்குமா? அப்படி தங்க வச்சா கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடும். படிக்க முடிச்சு சீக்கிரம் படிப்போம். வாழ்வடைய மாட்டான். அவைகளை பாத்தீங்க அதான் செஞ்சா அந்த ஊதாரி மகன் சொல்லுவோம். அப்படி அவங்க சொல்றது கிடையாது. அவனுக்கு 2 ஆத்மா இருந்துச்சு. ஒண்ணு பாவ ஆத்மா. அந்த பாவ ஆத்மாவை அறிக்கைட்டான் பண்ணிட்டு போய் அறிக்கைட்டோன்னு சொல்றான், பரத்துக்கும் உனக்கும் விரோதமாய் இருந்தேனே. அப்ப சொன்னோன்னு சொல்றாரு. அடுத்த வருஷம் அப்படி படிமா. இறக்கம் பெறும். எங்க யார்கிட்ட இறக்கப்பட்டாங்க? பிதாட்ட இறக்கப்பட்டானா இல்லையா? அந்த ஒரு 2 இளைய மகன். அப்ப அந்த வசனத்தை லூக்கா 15 கடைசி வசனத்தை படிச்சு முடிங்க சீக்கிரம். நேரம் ஆகுது. இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான். பாத்தீங்களா? இப்ப எங்க வந்துட்டோம்? பாவம் செஞ்சா காணாம போயிடும், பாவம் செய்யலன்னா திரும்பி வந்துடும். இப்ப என் ஆத்மா எப்படி இருக்குது? மொத்தம் 3 காரியம் சொல்லியிருக்கேன். 4வது காரியம் ஒன்று. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைத்து
வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால் ஆனபடியால் பாத்தீங்களா என்னங்க நம்ம சரீரம் எப்படி இருக்கு? செத்தது என்று எண்ணல் அதுல போட்டிருக்கு. ஆனா நம்ம சரீரம் என்னாச்சு? செத்து இருக்கா இல்லையா? சரீரம் சரீரம் செத்து இருக்கா இல்லையா? என் சரீரம். அப்ப தேவனுக்கு சரீரம் இருக்கா? தேவனுக்கு சரீரம் பிடிக்குமா பிடிக்காதா? தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சீக்கிரம் படிங்க, நேரம் ஆகுது. ஏன்னா நேரம் ஒவ்வொன்றுக்கு வழக்க சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சீக்கிரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? இப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை யார்கிட்ட மாத்துறாங்க? எங்க போயிட்டாங்க? அப்ப இந்த சரீரம் செத்த சரீரமா இல்ல சாரால் என்னங்க செஞ்சா? சாரால் வேசித்தனம் பண்ணாலா? இல்ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வேதத்துல எழுதுறாங்கனாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சாரால் பிள்ளை பெறவில்லை, ஆம்பளை சரியில்லை, இன்னொரு ஆம்பளை நான் பார்க்கணும் போகவில்லை. எப்படி போல? அதான் நல்லா எழுதியிருக்கார் பவுலடியார். 90 வயசு ஆனாலும் சரி, அவள் சரீரம் செத்ததாக எண்ணப்பட்டாலும் அவள் குழந்தையை பெற்றாள். அப்ப குழந்தை பெறத்துக்கு சரீரம் எப்படி இருக்கணும்? பலனுள்ள சரீரமா இருக்கணும் முன்னாடி. ஆனா நம்மள்ட்ட இருக்கு பலவீன சரீரம். ஏன்னா நம்ம வேசிக்கிட்டே வாழ்றோம். யார்கிட்ட வாழ்றோம்? வேசி யாரு? வேசி யாரு? வேசி யாருன்னு எதிர்த்து பேசுறவங்க, நம்மள குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, அது யாரா இருந்தாலும் அவங்க முன்னாடி சொன்னோம்ல, படிச்சோம்ல, முறுமுறுப்பது எல்லாமே இருக்கிறவங்க தான் வேசி. அது மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், இல்ல உறவுகளாவே யாருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம வாழ்றதுல அப்படி எல்லாம் பரிசுத்தமா? புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு அப்படியே 100 நிக்குமா? மார்க்கெட்ல 100 கிராம் கல்ல போட்டாக்க அடியில சுரண்டி வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? எடை பார்க்கணும் நல்லா எழுதியிருப்பான். அவன் கல்லு பார்த்தீங்கன்னா 800 கிராம் இருக்கும். 100 கிராமுக்கு 80 கிராம் தான் இருக்கும். அப்ப ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு மனுஷன் அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பேசிங்கிறது தவறாக அல்ல, தன் கதை எழுத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறவர்களோடு வாழ்வுங்க தான் பேசினோட. அப்ப சொல்ற படிங்க, சீக்கிரம் படிச்சுங்க. இசைந்திருக்கிறவன் இருக்கிறான் என்றும் அறிகிறீர்களா? யாரு 2 பேரும்? யாரு 2 பேரும்? கொண்டாட்டி விட்டு வாப்பானாக்க ஒரு போன வாரம் ஒரு கதை. நான் போன வாரம் ஊருக்கு போறதுக்கு முதல் நாள் ஒரு கதை. எங்க நீ மட்டும் தான் சபைக்கு போற, உன் மனைவி கூட்டு போறியானா? இல்ல, மனைவி ரொம்ப பயப்படுறா. எதுக்கு இயேசு கண்டான்னு கேட்டேன். இல்ல இல்ல, கொரோனா வந்துட்டு வர்றது இல்லை, அதனால நான் மட்டும் சபைக்கு போறேன். அப்ப அந்த சபையில என்ன சொல்லியிருக்கலாம்? என்ன சொல்லியிருக்கலாம்? உன் பொட்டாட்டி கொரோனா வருதுன்னு சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு வர சபைக்கு? சொல்லிருக்கோம். அப்ப சபை என்ன செய்யுது? பிரிக்கிற சபைங்க. சபை பிரிக்குது. ஏன் சொல்றேன்னாக்க, வேதம் தெளிவா சொல்லு. பிள்ளையாவது மனைவியாவது எல்லாத்தையும் விட்டவன் எவனோ அவன் தான் 100. அதான் சபை. அப்ப இங்க என்ன செய்யறோம்? கை கோத்துட்டு ரோட்ல தான் நடந்துன்னு எங்க எது வரைக்கும் வரோம்? தள்ளி கூட போய் உட்கார மாட்டோம் பக்கத்துல. என் மனைவி மாதிரி பக்கத்துலயே உட்காந்து. வாழ்க்கைகள் மாறாத அளவுக்கு, மாறி போகாத அளவுக்கு. அப்ப சரிகிற எப்படிமா படிச்சுமா? அதை படிச்சுக்கிறோம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ஒரே ஆவியாய் இருக்கிறான். நம்ம யாருக்கு ஓடுதுன்னா, அப்ப வேசித்தனம் யாரு?
அந்த இடத்துல யாரை உச்சரிக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். அப்ப குடும்பத்துல வேசி இருப்பார்களானா அந்த குடும்பத்துல என்ன செஞ்சிருக்குன்னா விட்டு ஓட கத்துக்கணும். அதனால அவர் கடைசி வசனம், நான் உங்களை கிரயத்துக்கு கொல்லப்பட்டேனே. 20 வசனம் பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியினாலும் என்ன செய்யுமா மகிமை எப்படி படுத்துறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரம் எடுத்துக்கோ. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்றாரு, இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை நல்லா படிச்சு கேட்டு, உங்க சரீரம் உங்க மனைவி சரீரம் இல்ல, உங்க பிள்ளை சரீரம் இல்ல. நாங்க குடும்ப கோத்திரமா போவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். பரலோகத்துக்கு எப்படி போவோமா? ஒரு ட்ரக்ல ஏத்திட்டு போவாரு போல இருக்கு. என்ன வச்சு ட்ரக்ல எல்லாத்தையும் உட்கார வச்சு உங்க குடும்பமா, ரத்ன குடும்பம், ஸ்ரீம குடும்பம், பரிசல் குடும்பம் எடுத்துட்டு கொடுத்து போவார். அப்ப வருமா அப்படி? அதான் சொல்ற, உங்கள் சரீரம் என்னையோட சரீரம். படிங்க. பரிசுத்தமும் எப்படி இருக்குங்க? என் சரீரம் யாருக்கு பிரியமா இருக்குது? பொய் சொல்லலாமா? கிறிஸ்தவங்க பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. முந்தா நேற்று ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல நான் இந்த கேள்வியை தான் கேட்டேன், அப்பா இப்ப அவளுடைய சரீரம் கர்த்தருக்கு பிரியமா உனக்கு பிரியமான்னு கேட்டேன். என்ன இப்படி எல்லாம் பேசி இல்லப்பா வேதம் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். பெரிய பாஸ்டர் தாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வார்த்தை தான் கேட்டேன். ஏன்னா தெரியாம செய்யறதுதான். அப்ப வேதம் தெளிவா சொல்லிக்கிறது. அந்த வசனத்தை படிப்பான். அப்படி இருக்கிற சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு, என் சரீரம் தேவனுக்கு தாங்க போகணும், என் பொண்டாட்டிக்கு போக கூடாது, என் பிள்ளைகளுக்கு போக கூடாதுங்க. அப்படி போச்சுன்னா இந்த வேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுதுங்க. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன். நான் சொல்ற சிலவங்களுக்கு கோவம் வரதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. இந்த வேதத்தை தொடரவன் புள்ள பொண்டாட்டி தான் தொடக்கூடாது. இல்ல டபுள் கேம் விளையாடுவான். எப்படி விளையாடுவான்? டபுள் கேம் விளையாடுவான். பொண்டாட்டி தான் பேசுவோம், பைபிள் தான் வழக்கனை யார்ட்ட பேசுவோம். உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லாதென்று அடுத்த வருஷம் ரோமர் 12:2 சொல்றாரு பாருங்க. சீக்கிரம் படி. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷங்க. இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஒத்த வேஷம் தெரிஞ்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் மாறி போக வேண்டுமானால் என் சரீரம் தேவனுக்கு பிரியமா இருக்கு. யாருக்கு பிரியமா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதனாலதான் சொல்ற வேத நல்ல காரியங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்ம பேசக்கூடிய காரியம் ரோமர் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் யாருக்கு தெரிகிறவர்களா? என் மனைவி மாமிசங்க, மாமிசத்துக்கு சிந்திக்கிறேங்க. ஆவி அங்க இருக்காருங்க, ஆவியை நான் தேடுறது இல்ல. இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்காரு? மாமிசமா ஆவியா? யார் இருக்கா? படிச்சு சீக்கிரம் படிச்சிருமா? சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம். இந்த வீட்டுல சாவு விழுவுதுன்னா காரணம் என்ன? மாமிச சிந்தைன்னா அந்த வீட்டை சாவு விழுந்துட்டு தான் இருக்கும். அம்மா போய், புள்ள போய், பொண்டாட்டி போய், உறவு போய், உள்ள போய் எல்லாம் சாவு வருதுனாக்க மாமிச சிந்தை உள்ள வீட்டுல இளவு இருக்கதான் செய்யும். ஆனால் ஆவியின் சிந்தனை உள்ள வீட்டுல என்ன இருக்கும்? ஜீவனும் சமாதானம். இத ஒவ்வொரு வீட்டுல எழுதணுங்க வசனம். கர்த்தரின் பக்கத்தில் இருப்பார். எப்படி இருப்பார்? பக்கத்துல புருஷனை வச்சுக்கிட்டு கர்த்தரின் பக்கத்துல இருப்பாரா? பொய் சொல்ற கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க.
எங்க ஊழியக்காரர் நிறைய போய் சொல்லுவாருங்க. அவர் சபையில போனா நம்ப இருக்கும், பொய்க்கும் பொய்க்குதான் எங்க ஊழியக்காரங்க. அவர்கிட்ட நாங்க வளர்றது அப்படிதான் நாங்க இருப்போங்க. அப்ப கடைசியாக ஒரு வசனங்கள் இருக்கிறது. வேதத்திலே நிறைய காரியங்கள் இருந்தாலும் அவர் நடந்ததை காட்டிட்டு போனார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்திய 26ஆம் அதிகாரம் 33 சொல்றாரு. சீக்கிரம் மத்திய 26. அவர் விரோதித்தரமாக என்னோடு கூட தாளத்தில் கை வைக்கிறவனே. 33 படிக்கிறீங்க? 26 33 33 சொன்னேன். அவருக்கு பிரதியுத்தரமாக எல்லோரும் இடரல் அடைந்தார். நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே தேவன் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, அது கதை உங்களுக்கு தெரியும். உன்னோட நான் சாவேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அது முடிச்சிருவோம். ஏன்னா சாவு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பேதுரு என்ன சொன்னா? இருக்கலே சீனியாரிட்டி ஆகணும், வயது முதியவர் எல்லாமே சொல்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன சொல்றோம்? எத்தனை பேர் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம்? அது கொடுத்துருப்பாங்க. எனக்கு பிள்ளைய விட, பொண்டாட்டியை விட, உற்றாரை விட, உறவினரை நான் சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதா ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். அப்படிதானே எடுத்திருக்கோம். அதான் அவன் பேருக்கு செஞ்சான். உன்னால நான் மறிச்சாலும் மறிப்பேன் ஒழிஞ்சு நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு அத்தனை கிறிஸ்தவ பயல்கள் எப்படி இருக்காங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம். ஊழியக்காரன் யார்கிட்ட இருக்கிறான்? விசுவாசி யார்கிட்ட இருக்குது? சொந்த ரட்சகரை ஏற்றுக்க புள்ளை வேணா பொட்டாட்டி வேணா நிக்கிற எத்தனை கிறிஸ்தவ நிக்கிறான்? இப்ப பேதுரை பத்தி சொல்ற, அவன் மறுதளிக்கிறான். அவன் இல்ல, கிறிஸ்தவனும் ஊழியக்காரன் தான் இன்னைக்கு மறுதளிச்சிட்டு இருக்கான். ஒரு அடியில சொல்லுவோமா? யார் மறுதளிச்சிட்டு இருக்கா? கிறிஸ்தவனும் ஊழியக்காரன் தான் மறுதளிச்சிட்டு இருக்கான். அது படிச்சு சீக்கிரம் படிச்சிருப்பான். பேதுரு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்றான். சொன்னார்கள். பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள மறுதலிச்சார மறுதலிக்கலையா? 69 படிமா? வந்து உட்கார்ந்திருந்தான். ஒருத்தி பாருங்க, இயேசு சொன்னாரு. நாங்க இயேசு என்ன சொன்னாரு? நான் மறுதலிக்க மாட்டேன்னா யார்கிட்ட வந்து மறுதலிக்கிறோம்? ஒரு வேலைக்காரிக்கு பயந்த ஒரு ஊழியக்காரனை வச்சுதான் இன்னைக்கு திருச்சபையே நடக்குது. திருச்சபை யாரை வச்சு நடத்துறாரு? பேதுரு தலையில தாங்க இன்னைக்கு பைபிள் இருக்குது. அப்ப பேதுரு ஒரு பொம்பளைக்காக, வேலைக்காரிக்காக, பொண்டாட்டி கூட இல்ல, வேலைக்காரிக்காக மறுதலிக்கிறானே. அப்படி அவன் வேலைக்காரிக்கே இருக்கப்ப இப்ப இருக்க ஊழியக்காரன் விசுவாசியும் மறுதலிப்பாங்களா? மறுதலிக்க மாட்டாங்களா? எல்லாம் யோக்கியமா இருப்பாங்களா? நான் உன்னோட சாவதையா இருக்கிறேன் சொல்லுவாங்களா? அப்ப 2 பேரை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று மத்தேயு 14ஆம் அதிகாரம். பாருங்க, 2 பேரை சொல்றேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுத்தவங்க படிங்க. 14ஆம் அதிகாரம் 7 இருந்து 12 வரைக்கும் சீக்கிரம் படிங்க. அதன் நிமித்தம் அவன் எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தார். அவள் யோவான் சாணனை பத்தி உங்களுக்கு தெரியும், அது கதை தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நேரம் இல்லாதனால விளக்க முடியாது. ஏன்னா அவன் சொல்றான், அவனுக்கு கோபம் எதுல வந்துச்சு? யோவான் மேல வந்துச்சு. ஏன்னா அடுத்தவன் பொட்டாட்டி நீ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான்ங்கிறதுனால என்னாச்சு? ஏரோது கோவர்ல ஏரோது மனைவிக்கு என்ன இருந்துச்சு? அப்ப ஏரோது மனைவிக்கு கோவம் வந்தோன்னா இவனை தீர்த்து கட்டுன்னு என்ன இருக்குது?
இன்னைக்கு இயேசுக்காக சொந்த ரட்சகரா இருக்கவங்க மனுஷன் என்ன பேசலாம் நிப்பானா? இப்ப யோவான் சாணம் நின்னாரே, தலை வெட்ட போறாங்க. அப்ப படுக்க போறான், சாக போறான். அப்ப பார்த்தா தாளந்து. அப்ப 2 வருஷம் தள்ளி படிமா, சீக்கிரம் படிச்சு. அவனுடைய சிரசை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து பெண்ணுக்கு கொடுத்தார்கள். பார்த்தாங்க. அவன் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனான். யாருக்கிட்ட போய் சேர்ந்துச்சு? அந்த பிள்ளைக்கு தெரியாது. இவர் தலை வாங்கி என்ன செய்ய போறாங்க? யோவான் தலை வாங்கி என்ன செய்ய போறாங்க? ஆனா இந்த தலை வேணுங்கிறது யாரு? அந்த பெண்ணுக்கு தாங்க இருக்கு. அப்ப பெண்ணை நினைச்சா என்ன செய்வாங்க? பேய் கூட பெண்ணை கண்டா யாரு இறங்கும்? பேய் கூட. சொல்லுங்க, பெண்ணுக்கு எது பயப்படும்? பேயே நடக்கும். அப்ப ஒரு பெண்ணு வைராக்கியம் வச்சுட்டா அந்த யோவான் தலை வேணும்னு என்னைக்கு நினைச்சாலோ அதை நிறைய முடித்தார். அதனாலதான் ஏன்னா இன்னைக்கு நம்ம சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு வாழ முடியாம மறுதளிச்சு 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 என்ன செய்யறோம்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். பார்த்து படிச்சு சீக்கிரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம் படிங்க, சீக்கிரம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை நம்ம எங்க அறையிறோமா? வேற வெளியூர்ல இருந்து ஆள் வந்திருக்கா? எல்லா சபையும் அப்படி சொல்லுங்க. எல்லா சபையும், எல்லா ஊழியக்காரனும், எல்லா விசுவாசியும் யார அரைஞ்சிட்டு இருக்காங்க? அப்ப பொண்டாட்டிய பத்திரப்படுத்திக்கிட்டு அறையிறது யார் அறையிறோம்? யார் அறையிறோம்? இயேசுவை அறைந்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கலாமா? 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 இருக்கக்கூடாது. இருக்க கூடாது. ஆனா இருந்துட்டு இருக்கமே. எவ்வளவு ட்ரெயின் போகுது, எவ்வளவு பஸ் போகுது, போய் டக்கு டக்குன்னு உழுவலாமே. போயிட்டு போகுது. நம்ம போன பிறகு கொலை கேட்டா இருந்தானா, கொள்ள கேட்டா இருந்தாருன்னா, நான் இயேசுக்கா வாழ முடியலங்க அதனால போய் ட்ரெயின்ல விழுவுற எவனாச்சும் விழுந்துருப்பானா? என் பொண்டாட்டி திட்டா நான் கூட வாழ்றது புரோஜனம் எல்லாம் போய் தலையை விடுவான். இயேசுக்காக நான் வாழ முடியலனால நானும் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தேன். இயேசுகிட்ட கூட நெருங்க முடியல. என் பொண்டாட்டி விட மாட்டேங்கிறா, அதுக்காக சாவரணும் சொல்லி இருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு சொத்து தகுறாரு, இல்ல புருஷன் தகுறாரு, இல்லாட்டி பொண்டாட்டி தகுறாரு. இப்படி இருக்கவங்க எங்க போய் விடுவோம்? இயேசுக்கா செத்தம் யாருங்க? யோவான் சாணம் செத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஸ்தேவான் சாவறான். எப்படி சாவறான்? கல்லெறியப்பட்டு. யாருக்கா செத்தான்? அவன் புள்ள பொண்டாட்டிக்காவா? என்னுடைய சரீரம் அவருக்கு தான் போக வேண்டும் என்று உதாரணத்துக்கு அவன் பார்க்கிறான். வானத்தை பார்க்கும் பொழுது பிதாவின் வலது பாரசத்திலே இயேசு நிற்கிறதை கண்டேன் என்று சொன்னான். அவன் இயேசுக்கா செத்தவங்க. யோவான் சாணம் இயேசுக்கா செத்தவன். ஆனா இப்ப இருக்க கிறிஸ்தவன் பொண்டாட்டிக்கா செத்தானா, பொள்ளைக்கா செத்தானான்னு தெரியாது. ஆனா எதுலயே ஒரு சாவு வந்துடுது. 3ஆம் நாள் பால், 5ஆம் நாள் கறி. 3ஆம் நாள் பால், 5ஆம் நாள் கறி. அப்ப 30ஆம் நாள் ஜெபம். அவ்வளவுதான். 3 வருஷம் கழிச்சு அப்ப என்ன இருக்குது? எங்க பாட்டி இருந்துச்சுங்க, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 1 வருஷத்துல அவர் நீண்டு சொல்லிடுவோம். எங்க பாட்டி இருந்துச்சு, எங்க அம்மா இருந்துச்சு, 1 வருஷம் முடிஞ்சோடனே நீண்டு போயிடுச்சு, மறைய பெற்றோம். ஆனால் இயேசுடைய சாவை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? நினைக்கிறோம், நினைக்கலையா? ஏன் நினைக்க வச்சாரு? ஏன் நினைக்க வச்சாரு? அவரை போல வாழ கற்றுக்கணும். அவரை போல வாழ கற்றுக்கணும். ஏன் சின்ன படிப்போம், ஏன் சின்ன படிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். சீக்கிரம் படிங்க. நாங்கள் என்ன சொல்லு, நல்லா கையை வச்சு நீங்களே போய். இது வாக்குறுதி எடுக்கிறது.
நீங்க வாக்குறுதியில இன்னைக்கு நிக்க போறீங்க. உங்களுக்கு மரணத்துல எத்தனை மரணம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒண்ணு, ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் உங்கள்ட்ட இல்ல, உங்கள்ட்ட இருக்க பாவம் நீங்கள, நீதியில நடக்க தெரியல, உங்க ஆத்மா அங்கிட்டு இங்கிட்டு அலை பாஞ்சிட்டு இருக்குது. சரீரம் கண்ட இடத்துக்குலாம் போகுது. சரீரம் எங்க போகுது? கண்ட இடத்துக்குலாம் போகுது. ஆனா உன்னோடு மறிப்பேன், உனக்காக தான் நான் வாழ்றேன், உனக்காக தான் ஞானஸ்தானம் எடுத்தவனுங்களை பூரா பொய்காரனா உண்மைக்காரனான்னு செத்தாதான் தெரியும் அந்த காரியம். இப்ப இந்த 5 காரியத்துல மரணம் வந்தால் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், இப்ப படிக்கிற வசனம் எனக்கு உறுதியாய் வேண்டும் என்று படிப்போம். சீக்கிரம் படிப்போம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படியே இருப்போம். நம்ம என்ன சொல்றோம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன சொல்றாருங்க? நான் ஞானஸ்தானம் எடுத்தேங்க, எனக்கு வேலை முக்கியங்க, என் பொண்டாட்டிட்ட சொல்லி வர்றதுக்கு நேரம் ஆகுதுங்க, நான் பொண்டாட்டி சொன்னா போவேன்னா போவாம இருக்க உட்கார்ந்து இருக்காங்க. ஐ டோன்ட் கேர். பொண்டாட்டி உன்னை பரவாயில்ல கூட்டு போக மாட்டா, பெத்த பிள்ளை உன்னை கூட்டிட்டு போகாது, நீ சம்பாதிக்கிற காசு போகாது, சம்பாதிக்கிறதுக்கு வேலை கொடுக்கிற ஓனர் உன்னை கூட்டிட்டு போக மாட்டான், நீ செய்யக்கூடிய வேலை உன்னை கூட்டிட்டு போகாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனது வைத்தால் ஒழிய நீ பரலோகத்துக்கு ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் போகலாமா? போக முடியாது. போக ஒரு காலத்தில் முடியாது. அதனால சொல்ற, படிக்க சீக்கிரம் படிச்சிரு. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர் என்று பிழைத்திருக்கும்படி நிதானிக்கிறோம். ஆகையால் இதன் முதற்கொண்டு நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணுங்க? பிள்ளையா இருந்தாலும், பொண்டாட்டியா இருந்தாலும், வேலை கொடுக்கறனா இருந்தாலும், காசு கொடுக்கறனாலும் அவனை மாமிசத்தோடு பார்ப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப இந்த சரீரம் மாமிசத்தோடு இருக்குமானால் இந்த சரீரம் தேவனை சார்ந்ததா இருக்க வேண்டும். அதான் சொல்ற, சீக்கிரம் படிச்சிருங்க. நாங்கள் கிறிஸ்துவையும் நாங்கள் அவரை மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும், அப்படிங்களா? எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அவர் மாமிசத்துல வந்தாரு, ஆனா அவர் மரித்து உயிர்த்த பிறகு அவர் மாமிசமற்றவராய் இருக்கிறாரு, அவர் தேவனுடைய சாயலாய் மாறி இருக்கிறார். அப்படி தேவனுடைய சாயலாய் மாறிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்று ஞானஸ்தானம் எடுத்திருப்பேன். ஆனால் மற்றவங்களெல்லாம் கால் தூசிட்டு தூக்கி எறியக்கூடிய கிறிஸ்தவ ஊழியக்காரர் இருப்பார்களானால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருப்பார்கள். இல்லைன்னா பொய் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. இப்படி இருக்க நல்லா கேட்டுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள், எப்படிங்க? பொண்டாட்டிக்குள், பிள்ளைக்குள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் படிக்குமா இருந்தால் எப்படிங்க இருக்கிறானா? பொண்டாட்டி இருந்தா கிழவனா ஆவானா? ஆக மாட்டானா? நீ கல்யாணம் பண்ணிட்டாக்க எப்படி இருப்போம்? 25 வயசு 26 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் அப்படியே இருப்பானா வயசு? ஆனா இங்க பொய் சொல்லலையே, வார்த்தை பொய் சொல்லலையே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டிங்க, புது மனுஷனா இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் 60 50 50 40 40 30 இல்லைன்னா நாக்கு தட்டி மூக்கு தட்டி ஒடுக்கு விழுந்து குரங்குக்கு பக்கத்துல நின்னா நம்மள குரங்குன்னு சொல்ற மாதிரி. கல்யாணத்துல அவ்வளவு ஜிம்ஜாட்டா இருந்தா இப்படி ஒடுக்கு விழுந்து பெட்டா எல்லாம் என் பொண்டாட்டி தட்டி தட்டியே ஒடுக்கு விழுந்து சொல்லுவோமா? சொல்லுவோமா? என் புள்ள புத்தம் கொடுத்து எல்லாம் ஓட்ட விழுந்து போச்சுன்னு சொல்லுவோமா?
இந்த வசனத்தை படிமா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தாதான், இல்லைன்னா இல்ல. எவன் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் நியாயத்திற்குள்ள கிறிஸ்துக்குள்ள இருந்தானா இல்லையான்னு தெரியாது. நான் 2 பேர்த்த மட்டும் தான் சொன்னேன். யோவான் ஸ்நானகனும் ஸ்தேவானை பத்தி சொன்னேன். அவங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்க. மற்றவங்களாம் இருந்தவங்களுடைய சாட்சி இருக்குது. ஆனால் அதை படித்து அதை பின்பற்றி வரும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அப்படி மச்சிக்கப்படி என்னங்க ஒழிஞ்சிச்சான்? என்ன பழசு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பழசு? எனக்கு 89ல கல்யாணம். இப்ப எத்தனை வருஷம் கேட்டாக்க நான் சொல்லுவேன் 30 வருஷம் ஆச்சுங்க. அப்ப பழசு என்னாச்சு? ஆனா பொண்டாட்டி ஒளி இல்லைங்க, புருஷன் ஒளி இல்லைங்க, புள்ள ஒளி இல்லைங்க. ஆனா ஒளிஞ்சு போனது தேதி தான் போயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வேதத்துல வார்த்தை தான் போயிருக்கு, பைபிள் நம்மள்ட்ட தான் இருக்குது. என்ன இருக்குது? பைபிள் நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம்ல. ஆனா வார்த்தை இல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் தேவையில்ல. பைபிள் உள்ள வார்த்தை தான் இருதயத்துல இருக்குன்னு சொல்லிருக்க. பைபிளை தூக்கி உள்ள வைன்னு சொல்ல. அப்ப நம்மளோட சிந்தனைகள் மாற வேண்டுமானால் படிக்க சீக்கிரம் படிக்கும். இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்யணும்? யாரோட ஒப்புராக்குறாருங்க? தம்மோடு ஒப்புராக்கி ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் எண்ணாமல் அவர்களை பார்த்தீங்களா? போதும். இப்ப நம்மளுடைய பாவங்களை ஏத்துக்கிட்டு யார் ஏத்துக்கிட்டா? இயேசு சொந்த ரட்சகரா நம்மளை ஏத்துக்கிட்டார். நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? அவர் நம்மளை ஏத்துக்கிட்டார். இன்னைக்கு ஏத்துக்கிட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க இவ்வளவு நாள் மாறலனாலும் இன்னைக்கு மாறக்கிட்டு ஒருவேளை நியாயத்திற்கு நிற்கும் பொழுது உங்களுக்கு ஆயுஷ் நாட்களை மாறும். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சொல்லுமா? இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. மரணம் மனுஷனை எப்படி ஆட்டுக்கொள்கிறது, எந்தெந்த விதத்தில் மனுஷனுக்குள்ள வருகிறது என்று ஒரு சிறு காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அது சொல்வதற்கு நேரங்கள் உண்டு இல்லையா. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானங்களை கொடு, நல்ல அறிவுகளை கொடு. இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல புத்திகளை தந்து வழி நடத்தும் ஐயா. குற்றங்கள் குறைகள் இல்லாத அளவுக்கு உன்னை சொந்த ரட்சகராக ஏற்றுப்பார்களாமா அவர்களை மாற்றி அமைக்க செய்யும். நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க சொல்லும். நல்ல பொக்கிஷமான வழியிலே அவர்களை நிலைநிறுத்தக்கூடிய சிலாக்கியத்தை தருவதற்காக நன்றிகள். மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் உங்களோடும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.